திரு ஸ்டாலின் மேடையில தைரியமா சொல்றாருங்கல்ல, தமிழ்நாட்டிலேயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த செய்தியெல்லாம் திரு ஸ்டாலின் கேட்கறது கிடையாதா? நேத்து தூத்துக்குடியில +2 படித்த மாணவி பாலியல் வன்கொடுமை. நினைச்சு பாருங்க, ஸ்கூல்ல கழிப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா ஒதுங்கின ஒரு மாணவிய எத்தனை நாய்கள் அந்த மாணவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்கன்னு தெரியும். இங்கு சின்ன குழந்தைங்க 5 வயது குழந்தை முதல் 60 வயது மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆனா திரு ஸ்டாலின் சொல்றார், தமிழ்நாட்டிலேயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு தூத்துக்குடிக்கு போயிருக்க திருமதி கனிமொழிய தூத்துக்குடி மக்கள் விரட்டி அடித்திருக்கிறாங்க. எதுக்கு? 2021ல திருமதி கனிமொழி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இங்கு இளம் விதவைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், இளம் தாலிகள் அறப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2026ல நேத்து தூத்துக்குடியில +2 படித்த மாணவிய துண்டு துண்டா வெட்டி காட்டு பக்கம் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க சில நாய்கள். இன்னைக்கு அந்த உறவினர்கள் நாங்க உடலை வாங்க மாட்டோம்னு மறுத்து போராட்டம் பண்ணதுனால அதுக்கு தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. முந்தனேத்துங்க கிருஷ்ணகிரியிலங்க, இன்னைக்கு சென்னை தண்டையார்பேட்டை, எங்கு பார்த்தாலுங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசு எதுக்குங்க நமக்கு? நினைச்சுக்கோங்க, மீண்டும் இந்த அரசு தொடரணுமான்னு நினைச்சுக்கோங்க. திரு ஸ்டாலின் தைரியமா சொல்றாரு, இது திராவிட மாடல் ஆட்சி. எங்கு பார்த்தாலும் கஞ்சா வடிச்சுட்டு நம்ம பொண்ணுங்களை எத்தனை பசங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. எத்தனை செய்திய இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ற, தயவு செய்து பார்த்துட்டு போங்க. உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மீண்டும் இந்த திராவிட அரசு ஆட்சிக்கு வரக்கூடாது, விரட்டி அடிக்கணும்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.